இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மை டியர் டாலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தனியார் அலுவலகத்தில் பணியாற்றும் விஜய் பப்பு சக ஊழியரான அனுபமாவை ஒருதலையாக காதலிக்கிறார். ஆனால் அனுபமா அதே அலுவலகத்தில் பணியாற்றும் இன்னொரு நபரை காதலிக்கிறாங்க. இதை அறிந்து போகும் பப்பு வேறு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விடுறாரு. ஆண்டுகள் கடந்து போக பப்புவுக்கு வீட்டில் பெண் பார்க்கும் படலம் முன்னெடுக்கிறாங்க. அப்போது அவர் காதலித்த அனுபமாவையே மணப்பெண்ணா பெற்றோர் காட்டுறாங்க. இதனால் மகிழ்ச்சியில் உறையும் பப்பு திருமணத்துக்கு ஓகே சொல்கிறாரு. அனுபமாவை பெண் பார்க்கவும் செல்றாரு. அந்த நிகழ்வு பப்புவின் வாழ்க்கையில் பல எதிர்பாராத மாற்றங்களை உருவாக்குது. பப்புவின் வாழ்க்கையை புரட்டி போடுது. அதிலிருந்து பப்பு மீண்டாரா? பப்புவின் காதல் என்ன ஆனது? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இதுவரை காமெடியில் கலக்கிய பப்பு கொஞ்சம் நடிக்கவும் செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். காதல் வழிகளை சொல்லும் காட்சிகளில் அனுதாபம் அள்ளறாரு. எமோஷன் காட்சிகளும் வெளுத்தி வாங்கி நம்ம பப்புவா இது என்று யோசிக்க வைக்கிறாரு. யதார்த்தமாக நடிப்பால் அனுபமா கவர்றாங்க. குறையில்லாத நடிப்பால் வசீகரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ராஜவேலு, சுதா, தாரா, கீர்த்தனா, ஆஷா, ராஜாமணி, பேபி தீக்ஷிதா, டொமினிக் உள்ளிட்டோரும் சிறப்பான நடிப்பால் திரைக்கதை ஓட்டத்திற்கு பலம் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். பாலாஜி கே சேகரின் ஒளிப்பதிவும் பாசிலின் இசையும் படத்துக்கு ஒன்ற வைக்குது. பாடல்களும் கேட்கும் ரகம்னு சொல்லலாம். வித்தியாசமான காதல் காட்சிக்கு பலம்னு சொல்லலாம். லாஜிக் மிரல் காட்சிகளை தவிர்த்திருக்கலாம்னு தோணுது. காதல் பிரிவு தரும் வழியை ரசிகர்களின் இதயங்கள் கடத்தி ரசிக்க வைத்திருக்காரு இயக்குனர். கிளைமேக்ஸ் இருக்குது.